ஹாய் கைஸ், வாங்க கால் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, கருகாப்பில், தேங்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமல்லி, வரமிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சோன்னையும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சோன்னையும் நம்ம கருகாப்பில், சோம்பு, ஒரு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி, என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது, நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். காளையும் போட்டு காளையை நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா எடுத்து உள்ளே ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கு தேவையான மசாலா என்ன பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, இது 3 மட்டும் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. காலையில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பரான கால் குழம்பு ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.